இயேசு மறுரூபமானார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவைத் தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிறபோது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அதெப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். உயர்ந்த மலை. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலை ஒன்றின் மீது ஏறி மறுரூபமாகிறார். இந்த சம்பவத்திற்கு 6 நாட்களுக்கு முன்பு மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் என்று தமது சீஷர்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அவ்வப்போது அவருடைய மகிமையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மறுரூபமான சம்பவம் அவருடைய மகிமைக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். மறுரூபமாவதற்கு முன்பு 6 நாட்கள் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றியோ வேதாகமத்தில் குறிப்பு எதுவும் இல்லை. தாம் மறுரூபமாவதற்கு இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது தனித்திருக்கும்படி அவர் போகும் இடமாகும். இங்கு ஜனங்கள் நடமாட்டம் அதிகமாயிராது. எல்லோருக்கும் முன்பாக இந்த சமயத்தில் மறுரூபமாவது இயேசு கிறிஸ்துவின் சித்தமல்ல. அவருடைய தற்காலத்து தாழ்மையான ஊழியத்திற்கும் மறுரூபமாகும் மகிமைக்கும் முரண்பாடாக இருக்கும். ஆகையினால் எல்லோருக்கும் முன்பாக இயேசு மறுரூபமாகவில்லை. தம்மோடு நெருங்கி இருக்கும் 3 சீஷர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறார். பரலோகத்தில் உள்ள தேவனோடு ஜெபித்து அவரை துதித்து நேரம் செலவு செய்கிறவர்கள் தனிமையை விரும்புவார்கள். அவர்கள் மற்றவர்களோடு கூடியிராமல் தனிமையாக இருந்தாலும் தனிமையை உணரமாட்டார்கள். ஏனெனில் பிதாவாகிய தேவன் அவர்களோடு கூடவே இருப்பார். தேவனோடு மறுரூபமாகும் பரிசுத்தவான்களும் தனித்திருப்பதில்லை. பரலோகத்திற்கு நேராக உயர எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தங்களுடைய இருதயத்தை வானத்திற்கு நேராக உயர்த்துவார்கள். பரலோகத்தின் மேன்மையான காரியங்களையே நாடுவார்கள்.
இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு போகும்போது தம்மோடு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் போது இம்மூன்று பேரும் அந்த சம்பவத்திற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். தம்முடைய கிரியைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து உறுதி பண்ணுகிறார். தமது மறுரூபமாகும் கிரியையை தமது சீஷர்களில் 3 பேருக்கு முன்பாக நடத்தி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்று மறுரூபமானதை அம்மூன்று பேரை தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை. மற்ற சீஷர்கள் பார்க்காவிட்டாலும் அந்த சம்பவத்தை நம்பினார்கள். சீஷர்களில் இந்த 3 பேருமே முக்கியமானவர்கள். இயேசு கிறிஸ்து இனிமேல் அடையப் போகும் பாடுகளுக்கும் இவர்களே முக்கியமான சாட்சிகளாக இருக்கப் போகிறார்கள். அதற்காக இயேசு இவர்களுக்கு தமது மகிமையை வெளிப்படுத்தி இவர்களை இப்போதே ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பூமியில் நாம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தரிசிக்கும் சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவரோடு கூட பாடுகளை நாமும் சேர்ந்து அனுபவிப்பதற்கு இந்த தரிசனம் நம்மை ஆயத்தம் பண்ணுகிறது. அதே சமயத்தில் இனிமேல் வரப்போகிற மறுமையில் தேவனுடைய மகிமையை பூரணமாக தரிசிப்பதற்கு இந்த தரிசனம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இயேசுவின் முகமும் வஸ்திரமும். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களில் 3 பேருக்கு முன்பாக மறுரூபமாகிறார். அவருடைய சரீரத்தில் உள்ள அவயவம் மாற்றமடையாமல் அப்படியே இருக்கிறது. அவர் சரீரத்தில்தான் இருந்தார். அவருடைய சரீரம் ஆவியாக மாற்றமடையவில்லை. அவருடைய சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட பலவீனம் இப்போது வல்லமையாகவும் மகிமையாகவும் மாறிற்று. இயேசு கிறிஸ்து தமது மகிமையின் ஒரு பகுதியை தமது சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய மறுரூபமான ரூபத்தினால் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது. முகமே சரீரத்தின் பிரதான அவயவம். மனுஷனுடைய முகத்தை பார்த்துத்தான் அவர் யார் என்பதை கண்டுகொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது அவருடைய முகத்தில் மிகப்பெரிய மாறுதல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து தமது வல்லமையில் வெளிப்படும் போது அவருடைய முகம் தெளிவாகவும் சூரிய வெளிச்சத்தைப் போல் பிரகாசமாகவும் இருக்கிறது. இந்த பிரகாசம் திடீரென்று தோன்றிற்று. மேகத்திற்குள் இருந்து சூரியன் திடீரென்று வெளிப்படுவது போல இயேசு கிறிஸ்துவின் மகிமை திடீரென்று வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. சீனாய் மலையில் மோசேயின் முகமும் பிரகாசித்தது. பிரகாசமான அவருடைய முகத்தை ஒரு சீலையினால் மூடிக்கொள்ள முடிந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிரகாசத்தோடு மோசேயின் பிரகாசத்தை ஒப்பிட முடியாது. கிறிஸ்துவின் பிரகாசம் அவருடைய முகத்தில் மாத்திரமல்ல, அவருடைய முழு சரீரத்திலும் பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரகாசத்தில் அவருடைய வஸ்திரம் பிரதிபலிக்கிறது. மறுரூபமானார் என்னும் வாக்கியத்திற்கு உருவத்தை மாற்றுதல் என்பது பொருள். இந்த வாக்கியம் இந்த வசனத்திலும், இத்துடன் மார்க்கு 9:2, ரோமர் 12:2, 2 கொரிந்தியர் 3:18 ஆகிய வசனங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர மோசே, ஸ்தேவான் ஆகியோரின் மறுரூபமாதலையும் நாம் ஒப்பிட்டு வாசிக்கலாம். மோசேயும் எலியாவும். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு பூமியில் உள்ள 3 பேர் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுரூபமானதற்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சாட்சிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பூமியில் இருந்து சாட்சி கொடுக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து மறுரூபமானதற்கு பரலோகத்தில் இருந்தும் சாட்சி உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மரித்து போகிறவர்கள் அழிந்து போவதில்லை. மோசேயும் எலியாவும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள். இவர்கள் இருவர் மீதும் யூதர்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக இவ்விருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் மோசேக்குள்ளும் எலியாவுக்குள்ளும் அடங்கியுள்ளது. இவர்கள் இருவருமே இப்போது கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சி பகருகிறார்கள். இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக சீஷர்களுக்கு காணப்படுகிறார்கள். சீஷர்கள் இவர்களை காண்கிறார்கள். இவர்கள் பேசுவதை கேட்கிறார்கள். இவர்கள் இருவரும் மோசேயும் எலியாவும் என்பதை அறிந்து கொள்கிறார்கள்.
மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இயேசுவோடு கூட நடக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவோடு பேசுகிறார்கள். இந்த நாளுக்கு 1700 வருஷங்களுக்கு முன்பாகவே மோசே மரித்துவிட்டார். அவருடைய சரீரம் அழிந்து போயிருக்கும். பரதீசில் இருந்து அவர் அழைத்து வரப்பட்டிருக்கலாம். மரணமடைந்த பின்பு உயிர்த்தெழுதல் வரையிலும் ஆத்மா பாதாளத்தில் இருக்கும். அது முழு உணர்வோடும் வஸ்திரங்கள் அணிந்தவையாகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவே மரித்தோரில் முதற்பலன் ஆனவர். ஆகையினால் இந்த இடத்தில் மோசே உயிர்த்தெழுந்த சரீரத்தில் வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. மோசேயும் எலியாவும் மறுரூப மலையில் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டதினால் விளங்கும் சத்தியங்கள். நியாயப்பிரமாணம் ஒளிந்து போயிற்று. மேசியாவின் பாடுகளை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று. கிறிஸ்துவே மேசியா, தேவனிடமிருந்து வந்தவர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் ஒரே மத்தியஸ்தர். மரித்து போன ஆத்துமாக்கள் உண்மையானவை, உணர்வுடையவை. ஆத்துமா மரிக்காது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, வெகுமதிகள், தண்டனைகள், சரீர உயிர்த்தெழுதல், வருங்கால நித்திய ராஜ்யம் உண்மையானது. எலியா இன்னும் மரிக்கவில்லை. மானிட சரீரத்தில் பரலோகத்தில் சுமார் 1000 வருஷங்களாக உயிரோடு ஜீவிக்கிறார். 3 கூடாரங்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை பார்த்து சீஷர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவருடைய மகிமையினால் சீஷர்கள் திருப்தி அடைகிறார்கள். 3 சீஷர்கள் சார்பாக பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று கூறுகிறார். மற்ற சீஷர்கள் சார்பாக பேதுரு இங்கே பேசுகிறார். இங்கே இருப்பது தனக்கு நல்லது என்று சொல்லாமல் நமக்கு நல்லது என்று பன்மையில் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தான் மாத்திரமே அனுபவிக்க வேண்டும் என்னும் சுயநலம் பேதுருவிடம் இல்லை. பேதுருவின் ஆத்மா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது, அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்மா கிறிஸ்துவிடம் எதையும் மறைக்காமல் தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்தும். கிறிஸ்துவின் சீஷர்கள் 3 பேருமே இந்த மலையில் இருப்பது நல்லது என்றே நினைக்கிறார்கள். இந்த மலை ஒரு பரிசுத்தமான மலை என்பதை அங்கீகரிக்கிறார்கள். இந்த பரிசுத்த மலையில் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருப்பது அவர்களுக்கு நல்லது. கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரோடு கூட இருப்பது சீஷர்களுக்கு எப்போதும் நல்லது. இயேசு கிறிஸ்துவோடு இந்த மலையில் தனித்திருப்பது சீஷர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கு இயேசு கிறிஸ்துவின் அழகை ஆராதிக்க முடியும், அவருடைய மகிமையை தரிசிக்க முடியும். சீஷர்கள் இந்த மலையில் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கே 3 கூடாரங்களை போடுவோம் என்று கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தில் பேதுருவின் ஆர்வம் மாத்திரமே வெளிப்படுகிறது, நிதானம் வெளிப்படவில்லை. பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை காண வேண்டும் என்னும் ஆர்வம் சீஷர்களிடத்தில் காணப்படுகிறது. விசுவாசத்தினால் கர்த்தருடைய அழகை தரிசிக்கிறவர்கள் தங்கள் ஜீவ நாட்களெல்லாம் அவரோடு கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். நாம் வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் பரிசுத்தரோடு கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். நாம் யாராக இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின் கீழ் இருப்பது நமக்கு நல்லது. மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று பேதுரு சொன்னதன் மூலமாக அவசரத்தில் தன் அறியாமையை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கும் எலியாவுக்கும் கூடாரங்கள் எதற்கு? இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்திற்கு முன்பு தாம் அடையப்போகும் பாடுகளை குறித்து தமது சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். பேதுரு அதை மறந்து போயிருப்பார், அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் வராமல் இருப்பதற்காக மறுரூப மலையில் கூடாரங்களை போடுவது அவசியமானது என்று நினைத்திருப்பார். பரிசுத்தவான்களில் சிலர் பேதுருவை போல் சிலுவை இல்லாமல் கிரீடம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மறுரூப மலையில் கூடாரங்களை போட்டாலும் அது பரலோகமாகாது. பேதுரு இந்த வாக்கியங்களை சொன்னபோது தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னார். தன்னுடைய சுய விருப்பத்திற்கு பேதுரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கூடாரத்தை போடுவதை பற்றி பேசும்போதே உமக்கு சித்தமானால் என்னும் வாக்கியத்தையும் சேர்த்தே கூறுகிறார். கிறிஸ்துவின் ஞானத்திற்கும் அவருடைய தெய்வீக சித்தத்திற்கும் பேதுரு தன்னை கீழ்ப்படுத்துகிறார். பேதுருவின் விண்ணப்பத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒரு பதிலும் கூறவில்லை.
அங்கு காணப்பட்ட பிரகாசம் மறைகிறது. ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிடுகிறது. பேதுருவின் விண்ணப்பத்தை கிறிஸ்து அங்கீகரிக்கவில்லை என்பதற்கு இது அடையாளமாயிற்று. ஒளியுள்ள ஒரு மேகம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம், நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று கூறுகிறார். அப்போது ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக மேகம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தின் மீதும் தேவாலயத்தின் மீதும் மேகமாக வந்து இறங்கிற்று. ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் மேகத்தின் மூலமாக தேவன் தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். மறுரூப மலையில் நிழலிட்டிருக்கும் மேகம் ஒளியுள்ள மேகமாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருந்த மேகம் காரிருளாக இருந்தது. ஆனால் இங்கு நிழலிடும் மேகமோ ஒளியுள்ளதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம் அடிமைத்தனம், பயம், இருள் ஆகியவற்றின் காலமாகும். அந்த காலத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் காரிருளில் வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலமோ விடுதலை, அன்பு, வெளிச்சம் ஆகியவற்றின் காலமாகும். ஆகையினால் இக்காலத்தில் அவர்கள் மீது ஒளியுள்ள மேகம் நிழலிடுகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஏற்ற பிரகாரமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். சீஷர்களுடைய கண்களுக்கு இந்த மேகம் அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஓர் உவமையாக இருக்கிறது. தங்கள் கண்களால் காணக்கூடிய மேகத்தின் மூலமாக அவர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்கிறார்கள். இவர்களால் இந்த அளவுக்கு மாத்திரமே இப்போது புரிந்து கொள்ள முடியும். மறுரூப மலையில் அவர்கள் மீது மேகம் நிழலிட்ட போது அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இது தேவனுடைய சத்தம். சீனாய் மலையில் தேவன் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்திய போது அங்கு இடி, மின்னல் போன்ற சத்தம் உண்டாயிற்று. அதுபோன்ற சத்தம் மறுரூப மலையில் உண்டாகவில்லை. இங்கு தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்கு எக்கால சத்தமும் தொனிக்கப்படவில்லை. இங்கு சத்தம் மாத்திரமே உண்டாயிற்று. அதுவும் மெல்லிய சத்தமாக உண்டாயிற்று. மேகத்தில் இருந்து உண்டான சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அறிவித்தது. இது வானத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்படும் சாட்சியாகும். இங்கு சுவிசேஷத்தின் ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய நேசகுமாரன், இவரில் பிதாவாகிய தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதே சுவிசேஷத்தின் ரகசியம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றபோது வானத்தில் இருந்து இதே வார்த்தைகளே உண்டாயிற்று. மோசேயும் எலியாவும் யூத மார்க்கத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். பரலோகத்திலும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் இவர்கள் இருவருமே ஊழியக்காரர்கள்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய குமாரன். பிதாவாகிய தேவன் இவரில் எப்போதுமே பிரியமாக இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நன்றாக பரிந்து பேசக்கூடியவர். எலியா மூலமாக ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஆயினும் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு தேவனோடு ஒப்புரவாதல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஜெபம் மோசேயின் பரிந்து பேசும் வார்த்தைகளை விட உன்னதமானது. எலியாவின் மூலமாக நடைபெற்ற எழுப்புதலை விட இயேசுவின் மூலமாக நடைபெற்ற எழுப்புதல் மிகவும் பெரியதாகும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றபோது வானத்தில் இருந்து உண்டான அதே வார்த்தைகளே இங்கும் உண்டாயிற்று. ஒரே சத்தம் மறுபடியாக உண்டாவதினால் இந்த சத்தியம் உறுதி பண்ணப்படுகிறது. ஒரு முறைக்கு 2 முறை தேவன் ஒரு சத்தியத்தை வலியுறுத்தும் போது அந்த சத்தியத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. இயேசு கிறிஸ்து தமது பாடுகளை அனுபவிக்கும் ஊழியத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறார். இந்த பயங்கரத்தையும் பாடுகளையும் தாங்கிக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தெய்வீக பலன் வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து சீஷர்களும் பாடுகளை அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்களுக்கும் சத்தியம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். பாடுகளும் வேதனைகளும் நமக்கு வரும்போது தேவனுடைய ஆறுதல்களும் நமக்கு பெருகும். மேகத்தில் இருந்து உண்டான சத்தம் இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்துவின் மீது தேவன் பிரியமாக இருப்பது போல அவருக்கு செவி கொடுப்பவர்கள் மீதும் அவர் பிரியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டால் மாத்திரம் போதாது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும்.
தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாகவே இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்போது மகிமையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார், மறுரூபமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் மகிமையை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக காண்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு அதிகமாக செவி கொடுப்போம். மேகத்தில் இருந்து தேவனுடைய சத்தம் உண்டான போது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் நியாய பிரமாணத்திற்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இதுவரையிலும் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஜனங்கள் செவி கொடுக்கட்டும் என்று தேவன் தமது பிள்ளைகளுக்கு திருவுளம் பற்றினார். ஆனால் இப்போதோ அவர்களுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக இயேசுவுக்கு செவி கொடுக்குமாறு நமக்கு திருவுளம் பற்றுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இயேசுவுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் சத்தம் என்ற சொல்லின் பயன்பாடுகள். கர்த்தருடைய சத்தம். மனுஷருக்கு கர்த்தருடைய சத்தம் தெளிவாக கேட்டது. உன் மனைவியின் வார்த்தை, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம், எக்கால சத்தம், ஜெயதுனியின் சத்தம், அபஜெயதுனியாகிய சத்தம், ஆணையின் சத்தம், இஸ்ரவேலின் சத்தம், தகப்பன் சொல், தாயின் சொல், யூதாவின் சத்தம், மனிதனுடைய சொல், ஒடுக்குகிறவனுடைய சத்தம், சிங்கத்தின் கர்ச்சிப்பு, அழுகிறவர்களின் ஓலம், களிப்பும் துதியுமான சத்தம், தூஷிக்கிறவனுடைய சத்தம், கம்பீர சத்தம், சத்துருவனுடைய கூக்குரல், பாம்பாட்டிகள் ஊதும் சத்தம், ஜபத்தின் சத்தம், கீத சத்தம், பெருமூச்சின் சத்தம், வார்த்தையின் சத்தம், குமுறலின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம், போதகரின் சொல், குருவியின் சத்தம், காட்டுப்புறாவின் சத்தம், கூக்குரலின் சத்தம், பிள்ளை பெறுகிற குமாரத்தியின் சத்தம், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், கர்த்தருடைய நாளின் சத்தம், தீர்க்கதரிசிகளின் சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், தூதர்களுடைய சத்தம், பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தம், பலத்த இடி முழக்கம், சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை, பாடகர்களின் சத்தம், திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரம், திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம். தேவனுடைய சப்தத்தை கேட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் ஆதாம், ஆபிரகாம், மோசே, இஸ்ரவேல், எலியா, ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், பேதுரு, யாக்கோபு, யோவான், பவுல். கர்த்தருடைய சத்தத்தை தேவன் கேட்டதற்கு எடுத்துக்காட்டுக்கள். இஸ்மவேல் ஒரு பிள்ளையின் சத்தத்தையே தேவன் முதலாக கேட்டார். இஸ்ரவேல், யோசுவா, மனோவா, எலியா, யோனா, இயேசு. சீஷர்கள் அந்த சத்தத்தை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். தேவனை சந்திக்கும் மனுஷர்கள் எல்லோருமே செய்யக்கூடிய காரியம் இதுதான். சீஷர்களின் பயம். சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். மேகத்தில் இருந்து உண்டான சத்தத்தை சீஷர்கள் கேட்கிறார்கள், மிகவும் பயப்படுகிறார்கள். தரையில் முகங்குப்புற விழுந்து விடுகிறார்கள். ஒளியுள்ள மேகம் திடீரென்று அவர்கள் மேல் நிழலிட்டதினால் அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிருந்திருக்கலாம். தேவன் தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் உண்டாகின்றன. இது மனுஷருக்கு பயமாகவே இருக்கும். தேவனிடத்திலிருந்து நாம் சத்தத்தை கேட்கும்போது நமக்கு பயம் உண்டாகிறது. பயம் உண்டானாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்பது நமக்கு நல்லது. தேவன் நம்மை நேசிக்கிறார், ஆகையினால் நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்மோடு பேசும்போது பயப்படாமல் அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். பயப்படாதேயுங்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். மேகத்தில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டு மிகவும் பயந்து முகங்குப்புற விழுந்து கிடக்கும் சீஷர்களுக்கு அருகில் இயேசு வருகிறார். அவர்களை தமது கரங்களினால் ஆதரவாக தொடுகிறார்.
இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அருகில் வரும்போது அவருடைய பயமெல்லாம் அகன்று போயிற்று. இயேசு தமது திருக்கரங்களினால் நம்மை தொடும்போது நம்முடைய சரீரம் சுஸ்தமாகும், நமக்கு ஆறுதல் உண்டாகும். கிறிஸ்துவின் கரம் நம்மை பலப்படுத்தும். இயேசு சீஷர்களுக்கு அருகில் வந்து, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்று ஆறுதலாக கூறுகிறார். காரணமில்லாத பயம் விரைவில் அகன்று போகும். காரணமில்லாத பயத்தை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தாங்கள் கண்ட தரிசனத்திற்காகவும் கேட்ட சத்தியத்திற்காகவும் சீஷர்கள் மகிழ்ந்து களிகூற வேண்டும். சீஷர்கள் கேட்ட முதலாவது வாக்கியம், எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்பதுதான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு எப்போதுமே ஆறுதலை தரக்கூடியது, நமது பயத்தை நீக்கக்கூடியது. கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. சீஷர்கள் மேகத்திலிருந்து உண்டான சத்தத்தையும் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தையும் கேட்கிறார்கள். மேகத்தில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டு முகங்குப்புற விழுந்து பயப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டபோதோ அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். அப்போது அங்கு இயேசுவை தவிர அவர்கள் வேறொருவரையும் காணவில்லை. நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் வரையிலும் எப்போதுமே ஆசீர்வாதங்களையும் உன்னத அனுபவங்களையும் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ஞானமான செயல் அல்ல. இந்த உலகத்தில் நமது சந்தோஷமும் நமது மகிமையும் அழிந்து போகும். தேவன் எப்போதுமே நமக்கு விருந்து கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். எப்போதாவது விருந்து கொடுப்பார். அதிக விருந்து சரீரத்திற்கு கேடு விளைவிக்கும். நிதானமான திட்டமான போஜனமே நமக்கு நல்லது. கிறிஸ்து நமது தேவையை அறிந்திருக்கிறவர். ஆகையினால் அவர் நமது பசியை மாத்திரமே நிரந்தரமாக போக்குவார். ஆனால் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியமோ குணப்படாமல் இருக்கிறது. ஆயினும் அவர்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். சீஷர்கள் மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவோடு மோசேயையும் எலியாவையும் தரிசித்தார்கள். இப்போதோ இயேசுவை தவிர அங்கு வேறொருவரையும் அவர்கள் காணவில்லை. மோசேயும் எலியாவும் போய்விட்டார்கள். இப்போது சீஷர்கள் இயேசுவோடு மாத்திரமே தனித்திருக்கிறார்கள். இயேசுவோடு தனிமையில் இருப்பது நமது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிலாக்கியமாகும். ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். அவர்கள் மலையில் இருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 3 சீஷர்களும் மலையில் இருந்து இறங்கி வருகிறார்கள். தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பரிசுத்த பர்வதங்களில் இருந்து நாம் ஒரு நாள் இறங்கி வந்தே ஆக வேண்டும். நமக்கென்று இந்த பூமியில் நிரந்தரமான நகரம் எதுவும் இல்லை. சீஷர்கள் மறுரூப மலையில் இருந்து இறங்கி வரும்போது இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு கூட வருகிறார். தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். அவர்கள் கீழே இறங்கி வரும்போது இயேசுவோடு பேசிக்கொண்டு வருகிறார்கள். நாமும் பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து நமது வாசஸ்தலங்களுக்கோ அல்லது வேலை ஸ்தலங்களுக்கோ திரும்பி செல்லும் போது பரிசுத்த ஸ்தலங்களில் நாம் கேட்ட ஆவிக்குரிய சத்தியங்களை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும். நமது சம்பாஷணைகள் பக்தி விருத்திக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் மற்றவர்களுக்கு இந்த தரிசனத்தை சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மகிமை பற்றிய செய்தி விளம்பரமாகும். அதை கேள்விப்படும் ஜனங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை கண்டு அதிர்ச்சி அடைவார்கள். மகிமை உள்ளவருக்கு ஏன் இந்த பாடுகள் என்று கலங்குவார்கள். கிறிஸ்துவின் பாடுகளும் நெருங்கி வருகிறது. ஆகையினால் சீஷர்கள் தாங்கள் கண்ட தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் தான் இந்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுவார். அப்போது அவருடைய மகிமை உறுதி பண்ணப்படும். ஒவ்வொன்றும் அதனதன் காலத்தில் அழகாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி எப்போது வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த காலமே அவரை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாகும். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கும் காலத்திற்கும் நாமும் ஒத்துப்போக வேண்டும். மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் என்னும் இந்த வசனத்தில் எக் என்னும் கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் மரணத்தில் இருந்து
உயிர்த்தெழுவதை மட்டுமே இந்த முன்னிடைச் சொல் குறிக்கும். மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு 1000 வருஷ அரசாட்சி இருக்கும். மரித்த துன்மார்க்கர் 1000 வரசாட்சி காலம் முழுவதிலும் மரித்தவர்களாகவே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவே மரித்தோரில் இருந்து முதலாவதாக உயிர்த்தெழுந்தவர். இனிமேல் நாம் எல்லோருமே மரித்த பின்பு உயிர்த்தெழுவோம். எலியா முந்தி வந்தாயிற்று. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். தாம் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனங்கள் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் கூறியது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் கூறிய ஏதோ ஒரு கருத்தை சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் சீஷர்கள் அவரிடம், எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை சீஷர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசமும் தாங்கள் கேள்விப்பட்ட உபதேசமும் வித்தியாசமாக இருக்கும்போது அந்த சத்தியத்தை தங்களுக்கு விளக்கி கூறுமாறு சீஷர்கள் இயேசுவிடம் கேட்பது வழக்கம். நமக்கும் வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் என்றால் நாமும் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ரகசியங்களை நமக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போது ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். கேளுங்கள், அப்போது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் வேதத்தின் ரகசியங்களுக்கு விளக்கத்தை கேட்கும்போது அது நமக்கு வெளிப்படுத்தப்படும். சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் என்று கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டிருந்த சத்தியங்களை மாற்றுவதற்கோ அல்லது அவமாக்குவதற்கோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை. ஆவிக்குரிய காரியங்களை புதுப்பிப்பதற்காக யோவான் ஸ்நானன் இந்த உலகத்திற்கு வந்தான். மார்க்கத்தில் உள்ள மரித்துப்போன சத்தியங்களை மறுபடியும் உயிர் பெறச் செய்வதற்காக அவன் ஊழியம் செய்தான். அவன் முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தினான். யோவான் மனம் திரும்புவதை குறித்து பிரசங்கித்து எல்லாவற்றையும் சீர் செய்தான். எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எலியா வந்தாயிற்று என்று அறிவிக்கிறார். வேதபாரகரால் இயேசு கிறிஸ்துவை போல எலியா வந்தாயிற்று என்று அறிவிக்க முடியவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். மனுஷர் அதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமற் போனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிறைவேறும். வாக்குத்தத்தம் நிறைவேறிய பின்பு ஒரு சிலர் அந்த வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்கிறார்கள். அதுபோலவே எலியா வந்த பின்பு அவன் முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் கூறுகிறார்கள். வேத வாக்கியங்களை தவறாக வியாக்கியானம் பண்ணுவதில் வேதபாரகர்கள் வல்லவர்கள். வேத வாக்கியம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நிறைவேறுவதை அவர்கள் காணாமல் ஆவிக்குரிய குருடராக இருக்கிறார்கள். சத்தியத்தை தெரிந்திருந்தும் அதை பயன்படுத்துவதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு வியாக்கியானம் கூறுகிறார்கள். ஆனால் அந்த சத்தியத்தை தங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதில்லை. வேதபாரகருக்கு எலியாவை பற்றி தெரியவில்லை. அவனை அறியாமல் இருந்தார்கள். ஆகையினால் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று தெரிந்திருந்தால் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். யோவான் ஸ்நானனை தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் அவர்கள் அறிந்திருந்தால் அவனை சிரச்சேதம் பண்ணியிருக்க மாட்டார்கள். வேதபாரகர் யோவான் ஸ்நானனை அறியாமல் அவனுக்கு தங்கள் இஷ்டப்படி செய்தார்கள். அதுபோலவே அவர்கள் மனுஷகுமாரனுக்கும் தங்கள் இஷ்டப்படி செய்வார்கள். மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். யோவான் ஸ்நானனுடைய இரத்தத்தில் பரிசேயர்கள் தங்கள் கைகளை நனைத்தார்கள். அந்த வேளையில் இருந்தே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலும் தங்கள் கைகளை நனைக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை ஒருவன் எப்படி நடத்துகிறானோ அப்படியே அவன் இயேசு கிறிஸ்துவையும் நடத்துவான். ஊழியக்காரர்களிடத்தில் பிரியமாக இருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் பிரியமாக இருப்பான். ஊழியக்காரர்களை பகைக்கிறவன் இயேசுவையும் பகைப்பான்.
யோவான் ஸ்நானன். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். எலியா வந்தாயிற்று என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் யோவான் ஸ்நானனைத்தான் எலியா என்று கூறினார் என்பதை சீஷர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இயேசு யோவான் ஸ்நானனின் பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் கொடுத்த விளக்கம் யோவான் ஸ்நானனுக்கு பொருந்தும். இதை சீஷர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எலியா வந்தாயிற்று என்று இயேசு சொன்னாலும் அதற்கு யோவான் ஸ்நானன் வந்தாயிற்று என்பதே பொருள். இதை சீஷர்கள் புரிந்து கொள்கிறார்கள். தேவன் கொடுக்கும் அறிவையும் ஞானத்தையும் நாம் பயன்படுத்தினால் ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளலாம். அவை கடினமாக இருந்தாலும், நாம் குழப்பத்தின் நடுவில் இருந்தாலும் சத்தியம் நமக்கு தெளிவாகும், தவறுகள் நிவர்த்தி செய்யப்படும்.